வல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும். அல்லாஹ் உங்களை படைத்தான், அவனே உங்களை வஃபாத்தாக்குகிறான். ஒமின்கும் உங்களில் மன் யுரத்து இலா அர்தலில் உம்ரி, ஆயுளில் தள்ளாத வயது வரை வாழ்வதற்காக திருப்பப்படுபவர்களும் உண்டு. லிகைலா யஅலம பஅத இல்மின் ஷையா, அறிந்ததற்கு பின்னால் அவர்கள் அறியாமல் இருப்பதற்காக அப்படிப்பட்ட வயது வரை தள்ளப்படுபவர்கள் உண்டு. இன்னல்லாஹ அலீமுன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன், அவன் சக்தியாளன். அல்லாஹு ஃபத்தல பஅதக்கும் அலா பஅதின் ஃபிர் ரிஸ்கி, அல்லாஹ் உங்களில் சிலரை விட சிலரை ரிஸ்கிலே அல்லாஹ் சிறப்புப்படுத்தி வைக்கிறான். ஃபமல்லதீன ஃபுத்திலு, யார் அவ்வாறு ரிஸ்கிலே சிறப்புப்படுத்தப்பட்டார்களோ அவர்கள் பிராத்தி ரிஸ்கிஹிம் அலா மா மலக்கத் ஐமானுஹும், அவர்கள் அவர்களின் கட்டுப்பாட்டுக்கு கீழே உள்ளவர்களுக்கு ரிஸ்கை அவர்கள் கொண்டு வரக்கூடியவர்களாக இல்லை. ஃபஹும் ஃபீஹி ஸவா, அவர்களும் சமமாக இருப்பதுடன் அஃபபி நிஅமத்தில்லாஹி யஜ்ஹதூன், அல்லாஹுவின் நிஅமத்தையா அவர்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹு ஜஅல லக்கும், அல்லாஹுவினுடைய நிஅமத்துகளையா மறுக்கிறார்கள் என்று கேட்டுவிட்டு தொடர்ந்து சொல்லுகிறான். வல்லாஹு ஜஅல லக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிடமிருந்தே உங்களுக்கு ஜோடிகளை ஆக்கினான். வஜஅல லக்கும் மின் அஸ்வாஜிக்கும் பனீன வஹஃபததன், உங்கள் மனைவியர்களிடமிருந்து உங்களுக்கு மக்களையும் பேர குழந்தைகளையும் அல்லாஹ் ஆக்கினான். வரஸகக்கும் மினத் த்வய்யிபாத், நல்லவைகளிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் அளித்தான். அஃபபில் பாத்திலி யுமினூன, அசத்தியத்தை கொண்டா அவர்கள் ஈமான் கொள்ளுகிறார்கள். வபிநிஅமத்தில்லாஹி ஹும் யக்ஃபுரூன், அல்லாஹ்வுடைய நிஅமத்துகளை கொண்டா அவர்கள் நிராகரிக்கிறார்கள். வயஅபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் அல்லாதவைகளை அவர்கள் வணங்குகிறார்கள். யாரை? மாலா யம்லிகு லஹும் ரிஸ்கம் மினஸ் ஸமாவாதி வல் அர்தி ஷைஆ, வானம் பூமிகளிலே இருந்து எந்த ஒரு ரிஸ்குக்கும் சக்தி பெறாத, வலா யஸ்ததீஊன், அவர்களுக்கு முடியாதோ அவர்களை வணங்குகிறார்கள். ஃபலா தத்ரிபூ லில்லாஹில் அம்சால், நீங்கள் ஒருபோதும் அல்லாஹ்வுக்கு இணைகளை ஓமானங்களை ஆக்காதீர்கள். இன்னல்லாஹ யஅலமு வ அன்தும் லா தஅலமூன், நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிந்தவன், அவர்கள் எதையும் அறிய மாட்டார்கள், நீங்களும் எதையும் அறிய மாட்டீர்கள் என்பதோடு 74 வசனங்கள் நிறைவு பெறுகிறது. ஆரம்ப வசனம் 70வது வசனம், வல்லாஹு ஹலகக்கும் சும்ம யதவஃபாக்கும், உங்களை படைக்கிறான், அவனே உங்களை மௌத்தாக்குகிறான். மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய இறைவனின் பல்வேறு அத்தாட்சிகளை சொல்லுவதற்கு முன் மனிதர்களின் ஆயுள் குறித்து, அவர்களின் வாழ்க்கையை குறித்து குர்ஆன் பேசுகிறது. மனிதனுடைய படைப்பு ஒரு அற்புதம், மனிதனுடைய இறப்பு ஒரு அற்புதம். திருக்குர்ஆனின் பல்வேறு இடங்களில் ஹலகல் மௌத வல் ஹயாத் என்று சொல்லுகிறான். ஹயாத்தை படைத்தவன் அவன், மௌத்தை படைத்தவனும் அவன். ஒரு மனிதனின் பிறப்பு என்பது பெரிய அதிசயம், அது இயற்கையாக உண்டாகுவதில்லை, ரப்பினுடைய பிரம்மாண்டமான ஏற்பாடு. அதுபோலத்தான் மௌத்து என்பதும் இயற்கையாக நடப்பதில்லை. இயற்கையாக நடப்பதாக இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வயசில வர வேண்டும், பாரபட்சம் இல்லாமல் வர வேண்டும். திடீரென்று முதியவர் மௌத்தாகிறார், திடீரென்று குழந்தை மௌத்தாகிறது, திடீரென்று வாலிபர்கள் மௌத்தாகிறார்கள். மரணத்தில் பாகுபாடு இல்லை, வயது பாரபட்சம் இல்லை, யாருக்கு எப்போது மரணம் என்கிற எந்த விதமான கணிப்புகளும் இல்லை. இப்படிப்பட்ட மரணத்தையும் இறைவன் தனது அத்தாட்சியாக குறிப்பிடுகிறான். உலகத்திலே எதுவெல்லாம் நம் கண்ணுக்கு தெரிகிற, நம் சிந்தைக்கு புரிகிற அத்தாட்சிகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் விட
மரணம் போல் இந்த உலகத்தில் பெரிய அத்தாட்சி வேறு எதுவும் இல்லை. அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள்ல ஆக பெரியது மரணம். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி நாம் பார்க்கிற இறைவனின் அத்தாட்சி. கடைசி வரை ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு போராடுகிற மருத்துவர்கள் கூட கடைசி நிமிடத்தில் கடவுளை வேண்டிங்க என்று சொல்லி நகர்ந்து விடுவதை பார்க்கிறோம். மருந்துகள் வேலை செய்யாத இடத்தில் அது அல்லாஹ்வின் அத்தாட்சி என்று கூறுகிறது. உலகத்தின் மிக திறமையான மருந்தும் மருத்துவமும் மருந்துகளும் மருத்துவர்களும் எல்லாம் இருந்தும் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாமல் போவது ரப்பினுடைய பெரிய அத்தாட்சி. அதனால்தான் மனிதர்களை குறித்த அத்தாட்சிகளை பேசுகிற போது முதல்ல சொல்லுகிறான், அல்லாஹு ஹலகக்கும், உங்களை படைத்தான், உம்மையத்தவஃபாக்கும், பிறகு அவன் உங்களை வஃபாத்தாக்குகிறான். பொதுவா மனிதனுடைய பருவங்களை வைத்து மனித ஆயுளை தீர்மானிக்கலாம். இஸ்லாமிய பார்வையில், ஷரியத்தினுடைய பார்வையில் 4 விதமான ஸ்டேஜ் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. 4 ஸ்டேஜ். ஒன்று வளரும் பருவம், அதெல்லாம் ஆரம்பத்தில் உள்ள சின்னு நுஷூஇ வன்னுமா என்று சொல்வார்கள், வளரக்கூடிய பருவம். அது நம்ம குழந்தை பிறந்ததுல இருந்து வாலிபராகிற வரையும் சொல்லலாம், வளர்ந்துட்டு போற பருவம். வாலிபன் ஆயிட்டா வளர்ச்சி நிற்கும் பருவம்னு பேர். வாலிபத்துக்கு பேர் வளரும் பருவம் இல்லை. ஃபர்ஸ்ட் வளரும் பருவம், குழந்தை, சிறுபிராயம், அப்படியே வந்து சிறுவன், அப்புறம் பாலகர் பருவங்கள், இப்படியே வந்து வாலிபம். வாலிபம் 2வது பருவம், செகண்ட் ஸ்டேஜ் வாலிபம். இந்த வாலிபம் என்பதை வளர்ச்சி நிற்கும் பருவம் என்று சொல்லுகிறது குர்ஆனும் ஹதீஸும். சரி, வளர்ச்சி நின்று விட்டால் 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா முதுமையை நோக்கி சரியக்கூடிய பருவம். இது அரபியிலே கஹூலத் என்று சொல்லுவார்கள். 33 வயசுல அது தொடங்கும். அது வரைக்குமே வாலிபம் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் விண்ணிற்கு உயர்த்தப்பட்ட பருவத்தை குர்ஆன் இந்த பருவம்னு தான் சொல்லுது. 3rd ஸ்டேஜ் மனித வாழ்க்கையில். இந்த 3rd ஸ்டேஜ் 33 வயசு கஹூலா அப்படின்னு குர்ஆன்ல வருது. இந்த கஹூலத்துடைய பருவம் முதுமையை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக சரியும் பருவம். 4வது பெரிய அளவிலே சரியும் பருவம், அது முதுமை. அந்த முதுமை என்பதை 40-50 வயசுக்கு மேல, 60 வயசுக்கு மேல என்றெல்லாம் சொல்லுபவர்கள் உண்டு. மொத்தம் 4 ஸ்டேஜ். வளரும் பருவம் 1, வளர்ச்சி நிற்கும் பருவம் 2, சரிய துவங்கும் பருவம் 3, நன்றாக சரிந்து விடுகிற பருவம் மொத்தம் 4. இந்த 4ஐயும் அல்லாஹ் தஆலா உருவாக்குகிறான். இந்த வளரும் பருவத்துல ரொம்ப மென்மையான குழந்தையை வெளியில எடுத்து அந்த குழந்தைக்கு படிப்படியாக வளர்ச்சியை கொடுத்து உடல் உறுப்புகளினுடைய உறுதியை கொடுத்து அப்படியே வளர்த்து கொண்டு வரக்கூடிய இறைவன் ஏறத்தாழ 33 வயசு வரைக்கும் இந்த 2ஆம் பருவத்தில் வைக்கிறான். அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அதை சரிய துவங்குகிறது. நம்ம அறிவியல்கிட்டையோ விஞ்ஞானத்திட்டையோ யார்கிட்ட போய் கேட்டாலும் இதெல்லாம் இயற்கையா வருது, இந்த வயசு வர்றப்ப அவன் அப்படி ஆகிறான், அந்த வயசு வர்றப்ப இப்படி ஆகிறான். இது ஒரு தேர்ந்த ஏற்பாடு. சூரா முர்சலாத்துல 29வது ஜுஸுல ஒரு இடத்துல வருது. அல்லாஹ் சொல்றான், ஒரு மெல்லிய தண்ணீராக கொஞ்ச நாட்கள் கர்ப்பத்திற்குள்ளே வைக்கிறோம். அலம் நஹ்லுக்கும் மின் மாஇன் மஹீன். அதை ஒரு அதற்கு தோதுவான இடத்துல எங்க வச்சு அந்த கர்ப்பத்தை வளர்த்தணுமோ அதுக்கு ஒரு 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 குடத்தை, ஒரு பாத்திரத்தை, ஒரு பையை அந்த குழந்தையை வளர்ப்பதற்கு ரப்பு உள்ள வச்சிருக்கான். அதை அந்த இடத்துல வச்சு வளர்த்து கொண்டு வந்து வெளியில விடணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வைத்து விட்டு அதற்கு பிறகு அது வெளியில வர வேண்டும். இது எல்லாம் தானா நடக்கிறது அல்ல, ரப்பினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. கர்ப்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு பையை, ஒரு பலூனை, இந்த ஒரு சட்டின்னு சொல்லலாம், ஒரு சின்ன பாத்திரத்தை எவ்வளவு நேர்த்தியாக இறைவன் வடிவமைத்திருக்கிறான். குழந்தை வளர வளர அந்த பை விரியும், பை விரிந்து கொண்டே இருக்கும். அதிகபட்ச குழந்தையின் வளர்ச்சி வரைக்கும் பை தானாக விரிந்து கொண்டே இருக்கும். அது தேவையான சூடு, தேவையான இதமான சூழல், அங்கே ஒரு குழந்தை வசிப்பதற்கான, ஒரு குழந்தை குறுகி இருப்பதற்கான எல்லா ஏற்பாடும் ஒரு
ஒரு பாத்திரத்திற்குள்ளே, ஒரு பலூனுக்குள்ளே அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. இதெல்லாமே இயற்கை அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு தேர்ந்த படைப்பாளனுடைய படைப்பு. அந்த குழந்தைக்கு ஒரு 4 மாசம் கழிச்சு, ஒரு 4 மாசம், ஒரு 340 நாள் கடந்து அந்த குழந்தைக்கு உள்ளேயே ரூஹு கொடுத்து, அந்த ரூஹோடு அந்த குழந்தை அந்த பையில வளர வேண்டும். இன்றைக்கு வரையும் மனித குலத்தினுடைய மிகப்பெரிய அத்தாட்சி அல்லாஹுடைய அத்தாட்சி. அது பலவீனத்தில இருந்து பலத்தை நோக்கி ஒரு பொருளை நகர்த்துதல். குரான்ல மனித படைப்பை பற்றி வேற ஒரு இடத்துல குரான்ல வருது, மின் குவ்வா, பலவீனமாக மனிதனை படைத்து அதற்கு பிறகு சக்தி கொடுக்கிறான். சரி, அதுக்கு பிறகு மின்பாதி குவ்வத்தின் சக்தியை கொடுத்ததற்கு பிறகு மீண்டும் பலவீனத்தை நோக்கி நகர்கிறான். பொதுவாக இயற்கைன்னு சொன்னா அறிவியல் விஞ்ஞானம் யாரா இருந்தாலும் வளர்ந்துக்கிட்டே போற மாதிரி சொல்லணும். மிகச்சரிய ஆயுள 2ஆ பிரிச்சு இது வரைக்கும் உன்னை வளர்த்து கொண்டு வருவேன், அதுக்கப்புறம் அந்த வளர்ச்சியிலிருந்து தொடர்ந்து சரிய ஆரம்பிச்சு நான் சரிவை கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறான். பூரணத்திலே இருந்து பலவீனத்தை நோக்கி போறது, சக்தி பெற்றவர்கள் பலவீனத்தை நோக்கி போறது, ஒரு வாலிபன் முதுமையை நோக்கி ஒரு வாலிபன் நகர்வது, அல்லது ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு உடம்பு அது முதுமையை நோக்கி நோய்வாய்ப்படுவதை நோக்கி நகர்றது. நல்ல அறிவு, முழுசா இருந்த அறிவு, அந்த அறிவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைக்க ஆரம்பிக்கிறது, அல்லது அந்த அறிவு தனக்கு புரியாம ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே ரப்பனுடைய மிகப்பெரிய அத்தாட்சி என்கிறார். இன்னைக்கு வரைக்கும் இந்த பருவங்கள் மாறுபடுவதும் கடைசியா ரூஹு போயிடுறதும் எந்த விஞ்ஞானத்தாலும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படல. ரூஹுனா என்ன, மௌத்துனா என்ன, அதுக்கு ஏதாவது அடையாளம், பொருள், ஏதாவது ஒரு நிறம், ஏதாவது ஒரு இடம், ஒன்றும் கிடையாது. ரூஹ் என்பது எப்படி இருக்கும், வர்ணங்களிலே கொண்டு வர முடியுமா? முடியாது. ஏதாவது ஒரு மாதிரி படம் வரைய முடியுமா? ரூஹுன்னு காட்சிப்படுத்தி முடியாது. உலகத்துல என்னென்னத்தையோ கூட எதையாவது சொல்லி ஒரு கற்பனை படமாக உருவாக்குகிறார்கள். இதை கொண்டு வர முடியறதில்லை. ஏதாவது ஒரு படம், அது செய்யக்கூடிய வேலைகளை வைத்து அறிவியல் கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? கொரோனான்னு ஒண்ணு வந்துச்சு, அந்த கொரோனாவுக்கு ஒரு படம் ரெடி பண்ணாங்க. என்னமோ எல்லாம் அப்படி விரிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படம் ரெடி பண்ணி அதை எல்லா இடத்துலையும் போட்டாங்க. என்ன பொருள் கொண்டு வந்தாலும் உருவப்படுத்தி விடக்கூடிய உலகத்தில் ரூஹுக்கு இன்னைக்கு வரைக்கும் உருவம் இல்லை. மவுத் என்பதற்கான அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுகிற எந்த செய்தியும் இல்லை. அதனால்தான் சூரா இஸ்ராயேல்ல நபியே ரூஹை பற்றி கேட்கிறார்கள். அவர்களிடத்தில் சொல்லுங்கள், ரூஹ் என்பது அல்லாஹ்வுடைய விஷயம். நீங்கள் கல்வி கம்மியாக, குறைந்த கல்விதான் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள், ரூஹை பற்றி உங்களுக்கு தெரியாது. அதாவது விஞ்ஞானம் இன்னைக்கு வளரலாம், இன்னைக்கு வேகமா இருக்கலாம். குர்ஆன் இறங்கின காலத்திலேயே ஆச்சரியமாக சில வசனங்கள் மரணம் குறித்து, வாழ்வு குறித்து சில பேர் அல்லாஹ்ட்ட துவா செய்யறாங்க. இந்த துவாவை அல்லாஹ் குர்ஆன்ல போட்டிருக்கான். துவால என்ன வாக்கியம் வருது தெரியுமா? ரப்பனா அமத்த நஸ்னத்தைன் வ அஹ்யைத நஸ்னத்தைன். 2 தடவை எங்களை மௌத்தாக்கின, 2 தடவை எங்களுக்கு ஹயாத்து கொடுத்த யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்யறாங்க. துவாவுல ஒரு வாசகம் குர்ஆன்ல வருது. அது இறங்கி 1500 வருஷம் ஆச்சு. 2 மௌத்து, 2 ஹயாத்து. நாம கர்ப்பத்துல, உலகத்துல பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமை மௌத்துடைய நிலைமை. கர்ப்பத்துல இருந்த போலாம், ரூஹு வர்றதுக்கு முன்னாடி நாம் ஒரு இந்திரிய துளியாக, ஒரு இரத்த கட்டியாக, ஒரு சதை பிண்டமாக, இப்படி எல்லாம் இருந்து துன்யாவுல விழுகிற வரைக்கும் இது மௌத்துடைய ஸ்டேஜ். வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஹயாத்து வந்து விட்டார். ஒரு மௌத்து, ஒரு ஹயாத் ஆயிடுச்சு. திரும்ப மீண்டும் ஒரு மௌத்து, கபருக்குழிக்கு போகிற மௌத்து. திரும்ப அங்கிருந்து அல்லாஹ் எழுப்புகிறார். இதை நல்லடியார்கள் பேசுகிறார்கள். குர்ஆன் பதிவு செய்யற போலாம் எந்த விஞ்ஞானமும் இல்லை. யாரெல்லாம் 2 மௌத்து கொடுக்கறத நீ
2 ஹயாத்து கொடுக்கிறவன் நீ என்று குர்ஆன் பேசுகிறார். இப்போ நீங்கள் ஒரு நேரத்தில் ஒண்ணுமே இல்லாமல் இருந்தீர்கள், கொஞ்ச காலம் கழிச்சு ஒண்ணுமே இல்லாமல் போய்விடுவீர்கள். முன்னாடியும் இல்லை, பின்னாடியும் இல்லை. இந்த 2 இல்லைக்கு இடையில கொஞ்ச நாள் இருக்குது, அவ்வளவுதான். துனியாவுடைய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமா அப்படி சொல்லிடலாம். முன்பும் இல்லை, பின்பும் இல்லை, இடையில கொஞ்ச நாள் மட்டும் இருக்கிறது. இதுல பல்வேறு விதமாக இறைவனுடைய மரணம் தன்னுடைய அத்தாட்சியை காட்டுகிறது. என்ன அத்தாட்சி? கர்ப்பத்தில இருந்து வெளியே வர்றதே இல்லை, உள்ளேயே மௌத்து. அல்லாஹ் அங்கிருந்து தொடங்குகிறான் மௌத்த, உள்ளுக்குள்ளேயே மௌத்து. அல்லது வெளியே வந்து ஒரு சவுண்ட் விட்டுட்டு அப்புறம் மௌத்து. துனியாவை பார்த்து விட்டு பிறகு மௌத்து. குழந்தை பிராயத்தில், நடக்கிற பருவத்தில், ஒரு பருவம் எய்துகிற பருவத்தில், இப்படியே போவது. வாழ்வில் எல்லா நிலைகளிலும் மரணப்படுபவர்களை நாம் பார்க்கிறோம். அதான் சொல்றோம், இது ஒரு விஞ்ஞான தியரிக்கு கீழே கொண்டு வர முடியாது. அறிவியல்னா சரியா எல்லாம் கரெக்டா அதே மாதிரி நடக்கணும். இத்தனை வயசு வந்தா மௌத்தாயிருவாரு, இந்த இதுக்கு வந்தா மௌத்தாயிருவாரு, அப்படி நடப்பதில்லை. உலகத்தில் எத்தனை ஆயுஷ் இருக்கோ நம்பர், எல்லா நம்பர்லையும் மௌத்தாகி கொண்டிருக்கிறார்கள். மரணம் என்பதை பெரிய அத்தாட்சி. இந்த ஆயுசுல அத்தாட்சி என்னன்னா, சில பேர்த்த தள்ளாடுற வயசு வரைக்கும் வைக்கிறான். குரான்ல அறுதலுல் உமர் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அற்ப ஆயுள். அற்ப ஆயுள்னா ரொம்ப கம்மி வயசு, அப்படி அர்த்தம் இல்ல. நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்டு ஒன்னும் முடியாம போயிரும் இல்லையா, அந்த பருவத்துக்கு பேரு அறுதலுல் உமர். தன் வேலையை தான் செய்ய முடியாத சூழல் உருவாகுமானால் அந்த ஆயுளுக்கு பேரு அறுதலுல் உமர் அப்படின்னு பேரு. குரான்ல உங்களில் சில பேர் அறுதலுல் உமர் வரைக்கும் ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் உண்டு சொல்லிட்டு அந்த பருவத்தை பத்தி அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? தெரிந்ததெல்லாம் தெரியாமல் போகிற வயசு. முன்னாடி தெரிஞ்சதுதான் எல்லாமே, அதுக்கப்புறம் தெரியாம போச்சு. படுத்து கிடப்பாங்க, நான் யாருன்னு தெரியுதா அப்படின்னு நம்ம போய் கேட்கணும். பக்கத்துல போய் தெரியாது. எக்கச்சக்கமான முறையில பேசினவங்க, பழகினவங்க, எல்லாம் பண்ணவங்க, சொந்த மகனா இருப்பான், பேரனா இருப்பான், மருமகனா இருப்பான், தெரியாது. குர்ஆனுடைய வார்த்தை அறிந்ததே அறியாமல் போகிற வயசுன்றான்ல. ஒரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வயசை விட்டும் யாரெல்லாம் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு தேடி இருக்காங்க. ஏன்னா தெரிஞ்சதெல்லாம் தெரியாமல் போகிற, தன்னாலே தன்னுடைய சுய தேவையை கூட நிறைவேற்றி கொள்ள முடியாத வயசுங்கிறது ஒரு மோசம். அது வேண்டாம் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சான். இது எத்தனை வயசு? குர்ஆன்ல நம்பர் சொல்லல. அறுதலுல் உமர் அப்படின்னா அது இத்தனை வருஷம்ன்ற மாதிரி நம்பர் எல்லாம் சொல்லல. ஆனா அறிந்ததெல்லாம் அறியாமல் போகிற வயசு அப்படின்னு மட்டும் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, குர்ஆன்ல வருது இந்த மாதிரி ஒரு பருவம், அறுதலுல் உமர்ங்கிறது மோசமான வயசு, ரொம்ப பலவீனமான வயசு, அது எவ்வளோ அப்படின்னு கேட்டா அலி ரலியல்லாஹு அன்ஹு 75 வயசுன்னு சொன்னாங்க. ஒருத்தர் 75 வயசு ஆகுதுன்னா அவர் அந்த மாதிரி அறுதலுல் உமருக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு. கதாதா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்லி சஹாபாக்கள்ல பிரபலமான திருக்குர்ஆன் விரிவுரையாளர், அவங்க சொல்றாங்க 90 வயசு. ஒருத்தருக்கு 90 வயசு வருதுன்னா அது அறுதலுல் உமர், தள்ளாடும் வயது, சொந்த வேலையை செய்ய முடியாத வயது, இப்படி எல்லாம் வருது. இப்போ இந்த மாதிரி அறுதலுல் உமர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, போக போக பலவீனம் வந்துடும். சூரா யாசீன்ல இறுதி பகுதியில் ஒரு வசனம் வருமல்ல, ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்கி அஃபலா யஅகிலூன். நாம யாருக்கு நிறைய வயசு கொடுக்கிறோமோ படைப்பால் உடல் அமைப்பில் அவர்களை பலவீனப்படுத்தி விடுவோம். தானாவே தெரியும். வயசு கூட கூட கொஞ்சம் கொஞ்சமா மேல போக போக பின்னாடியே துரத்திட்டு வர்றது பலவீனம். இளைஞன் வரைக்கும் அந்த வயசு கூட கூட பலம் துரத்தி கொண்டு வரும். வாலிபத்தை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வயது போக போக பலவீனம் துரத்தி கொண்டே வரும். இவர்கள் சிந்திக்கவில்லையா
என்று சூரா யாசீன்ல கேட்கிறான். ஒமன் நுஅம்மிர்ஹு நுனக்கிஸ்ஹு ஃபில் ஹல்க். யாருக்கா இருந்தாலும் ஆயுசு கூட கூட பலவீனம் வந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் வயசான காலத்துல நாம பிறந்த நாள் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்ட்ரா பலவீனத்தை சேர்த்துக்கிட்டே போறோம்னு அர்த்தம். 50 வயசுல எதுவெல்லாம் சாதாரணமா முடிஞ்சதோ அது 60 வயசுல முடியாது, 70 வயசுல முடியாது. போக 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 ஒரு சொம்பு தண்ணிய அவர்னால பத்திரமா தூக்கி இன்னொரு இடத்துல வைக்க முடியலங்கிற பலவீனத்துக்கு வருவாரு. மீண்டும் குழந்தை பருவத்தை நோக்கி நகர்கிற வயசு அந்த கடைசி வயசு. என்ன அழகான வார்த்தை அல்லாஹ் சொல்றான், அறிந்ததெல்லாம் அறியாமல் போகிற அந்த ஆயுள் வரைக்கும் நீங்கள் கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறீர்கள். ரெண்டுமே குழந்தை பருவங்கிறாங்க. கடைசி நல்ல வயசாயிட்டா அவங்களும் குழந்தை மாதிரி ஆயிடுறாங்க. குழந்தைக்கு எப்படி முடியாதோ அவங்களுக்கும் முடியாது. குழந்தைய எப்படி தூக்குற மாதிரி அவங்களையும் தூக்கணும். குழந்தைக்கு சுத்தம் பண்ணி விடுற மாதிரி அவங்களுக்கு சுத்தம் பண்ணி விடணும். குழந்தை தொணன்னு எதையாவது பேசிட்டு இருக்கிற மாதிரி அவங்களும் பேசுவாங்க. குழந்தைகள் நச்சரிக்கிற மாதிரி அவங்களும் நச்சரிப்பாங்க. குழந்தை எந்த இடத்துலையும் இது எந்த இடம்னே தெரியாம அசுத்தமோ அதோ இதோ எதா இருந்தாலும் பண்ணிடும். அந்த மாதிரி வயசானவங்களும் பண்ணுவாங்க. ரெண்டுக்கு இடையில ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கிறது. குர்ஆன்ல இந்த வார்த்தையில அது விளங்குது. அந்த வார்த்தைக்குள்ள இருந்து ஒரு விஷயம் விளங்குது. என்னன்னா ரெண்டுமே பலவீனமான பருவம் தான். ஆனால் குழந்தைக்கும் முதிய கிழவருக்கும் இடையில ஒரு வித்தியாசம் உண்டு. குழந்தைக்கு உள்ள பலவீனம்ங்கிறது மேலும் மேலும் கற்றுக்கொள்ளுகிற பலவீனம். வயசானவங்களுக்குள்ள பலவீனம்ங்கிறது மேலும் மேலும் கற்றுக்கொள்ளாது. அல்ல இல்மத்தான் சொல்றான். என்ன இல்முன்னா அறியுதல், தெரியறது, நாலேஜ். ஒரு குழந்தைகிட்ட ஒரு 3-4 வயசுக்குள்ளிட்ட இந்த மாதிரி இதுதான் உங்க மாமா அப்படின்னு சொல்றோம். அது மாமான்னு சொன்னதுக்கு அப்புறம் அது கேட்ச் பண்ணிடும். இப்ப அந்த குழந்தைகிட்ட இன்னொரு 4 வருஷம் கழிச்சு அவர் நின்று இது யாருன்னா இது மாமா அப்படின்னு அது சொல்லும். ஒரு வயசானவர்கிட்டையும் கொண்டு போய் படுத்திருக்கிறவர் நல்ல தள்ளாடுற வயசுல நிறுத்தி இவர் மாமான்னா வாங்கிக்கும். ஆனா அதை அடுத்து தக்க வைக்க தெரியாது. மீண்டும் ஒரு 4 வருஷம் கழிச்சு போனா யாருன்னே தெரியல, மகனையே தெரியல அப்படிங்கும். இப்ப குழந்தைக்கும் சொல்லித்தான் தருகிறோம், கிழவனுக்கும் சொல்லித்தான் தருகிறோம். ரெண்டுக்கு இடையில என்ன வித்தியாசம்னா குழந்தை கற்றுக்கொள்ளும் நோக்கில் வளரும். வயதானவனை பொறுத்தவரை அதை வாங்கி கொள்ளவோ தக்க வைக்கவோ கற்றுக்கொள்ளவோ அவனால் முடியாது. போக போக தெரியலைங்கிறது தான் வந்துட்டு இருக்கும், தெரிஞ்சதுங்கிறது வராது. முதுமை கற்றுக்கொள்ள ஏற்ற பருவம் அல்ல. அறுதலுல் உமர் அப்படின்னு வருது. இந்த அறுதலுல் உமர்ங்கிற அற்பமான வயசு, தள்ளாடுற வயசு, மோசமான வயசுன்னு எல்லாம் சொல்றோமே, 3 அடையாளம் சொல்றாங்க தப்சீர்ல. இந்த பருவத்துக்கு வந்துட்டா அது எண்ணிக்கை 70, 75, 80, 90, 100 இப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. இதுகளையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்த்திடலாம். அறிந்ததையெல்லாம் அவன் மறந்து போவான். இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த பருவம். அறிந்ததை மறந்து போவான். இது ஒண்ணு. எதை தெரியுமோ நல்லா அதை மறுப்பான். அவன் மறுப்பான். ஃபர்ஸ்ட் சொன்னது தெரிந்ததை மறந்து போவான். இன்னொன்னு உறுதியாக அவன் அறிந்து வைத்திருக்கிற விஷயத்தை மறுப்பான். 3வது எதுக்கு சக்தி இருந்ததோ அதுக்கு இப்ப சக்தி இல்லாமல் போவான். அவனால முடியும்னு இருந்ததெல்லாம் முடியாமல் போகும். இந்த 3 தான் அடையாளம். தெரிந்ததெல்லாம் தெரியாமல் போகுதல், உறுதியாக நம்பியதையெல்லாம் பின்னாலே மறுக்குதல், 3வது சக்தி உள்ள விஷயமெல்லாம் சக்தி இல்லாமல் போகுதல். இந்த சக்தி இல்லாமல் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது சரிவை நோக்கி நகரத்துவம். எல்லாருமே இந்த வயசுல இந்த 3 அடையாளம் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அவங்க அறுதல் உமர்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வாழ்ற ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப கஷ்டமானது.
கஷ்டமானது மட்டுமல்ல, கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் ஆனாலும் ஆபத்தானது. எதையாவது தெரியாமல் மறுத்து விடுகிற சூழல். ஏன்னா ஈமான் சார்ந்து வாழணும் இல்லையா, கலிமாவோடு மௌத்தாகணும் இல்லையா. அப்ப சில நேரம் தெரிந்ததெல்லாம் தெரியாமல் போகிற மறுக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் உருவாகிவிடும் ஆபத்து இருக்கிறது. இவங்க இந்த வயசுல உள்ளவங்களை பொறுத்தவரையும் உலகத்தோடு அவ்வளவு சீக்கிரமா இவங்க ஒட்ட முடியாது. உலகத்தோடு அவ்வளவு சீக்கிரமா, ஏன்னா சரிவு தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ அடுத்தடுத்து மரணம். எதை பார்த்தாலும் இள வயசா இருந்துச்சுன்னா அதை வாங்கணும், இதை கொடுக்கணும், இங்க கட்டணும், அங்க வைக்கணும், இங்க பேசணும், அங்க போகணும். இந்த வயசான உடனே இந்த டார்கெட்ஸ் எதுவுமே இருக்காது. இங்க கொடுக்கணும், அங்க வாங்கணும், அங்க போகணும், அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. ஏன்னா இவர்கள் விடைபெற துவங்குகிறார்கள். இந்த விடைபெற துவங்கள்கிட்ட ஒண்ணு இருக்கு. இந்த லிகைலா யாலம் என்ற குரான் தப்சீர்ல இந்த செய்தியெல்லாம் எழுதுறாங்க. என்னன்னா அவங்களுக்கு அவங்க வயசுல உள்ளவங்களுக்கு தான் பிடிக்கும். நீங்க குழந்தைகிட்ட நாம போய் உட்காந்து விளையாடலாம், ஜாமானம் சுட்டி அது இது பொம்மை எல்லாம் வச்சுட்டு விளையாடலாம். அது நம்மளை அவ்வளவு சீக்கிரம் சேர்த்துக்காது. அது அதோட சம வயசுள்ள குழந்தைங்க வந்துச்சுன்னா ரொம்ப ஜாலியாயிரும். குழந்தை 4 குழந்தையோடு சேருவதை விரும்பும். ஒரு இடத்துல நாம பெரியவங்க மட்டும் கண்ட்ரோலா வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கோம், ஒரு குழந்தைய இங்கேயே இரு எங்கேயும் போகாதுன்னு. எதிரில் 2 குழந்தை இருந்துச்சுன்னு வைங்களேன், தானா இந்த குழந்தை அந்த குழந்தைகள்கிட்ட போயிடும். இந்த பெரியவங்களுக்கும் அவங்க வயசுல உள்ளவங்களை தான் பிடிக்கும், அவங்க வயசுல உள்ளவங்களை தேடும். காரணம் அது விடைபெறும் குரூப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். இங்க பீச்சில எல்லாம் காலையில அந்த வயசுல உள்ளவங்க வாக்கிங் போயிட்டு அவங்க தனியா மன்றமெல்லாம் வச்சிருக்காங்க. அவங்களா உட்காந்து எல்லாமே சீக்கிரமா கிளம்ப போறவங்கிற மாதிரி அவங்க ஒரு குரூப்பா இருக்காங்க. அவங்களுக்கு இந்த 30களோட 40களோட எல்லாம் பெருசா அவங்களுக்கு இது இல்லை. இவங்களா சேர்ந்துக்கிறாங்க. அவர்கள் இருந்து ஒவ்வொருத்தரா மாசத்துல சில மாசங்கள்ல சில வருஷங்கள்ல விடைபெறாங்க. இந்த குழந்தை பருவமும் சரி வயதான பருவமும் சரி அவங்க வயசுல உள்ளவங்களை விரும்புவாங்க. நம்ம வேணும்னா வீடுகள்ல வச்சிருக்கிற வயசானவங்கள்ட்ட பார்க்கலாம். அவங்களுக்கு அவங்க வயசுல உள்ள யாராவது வரணும், பேசணும், போகணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு ஆறுதல் என்பது அந்த வயசுல உள்ளவங்களுக்கு அப்படித்தான் கிடைக்கும். இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் இந்த வயசுல தடுமாற்றம் வரலாம், சிந்தனை மாற்றம் வரலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவு மழுங்குகிற அந்த வயசு வேணான்னு முடிவு பண்ணிதான் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அர்தலில் உம்ர், யா அல்லாஹ் இந்த ஆயுசு வரைக்கும் என்னை வைக்க வேண்டாம். சொல்ல முடியாது, அல்லாஹ் நன்றாக வைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. சொல்ல முடியாது, உடல் பலவீனத்தில் ஏதாவது ஆகறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால உலக மக்களுக்கு நல்ல நடைமுறைகளை கற்றுத்தரக்கூடிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துஆவையும் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். இந்த மாதிரி ஒரு ஆயுசு வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரிதான் அந்த முதுமையினுடைய பெரிய வாசலை எல்லாம் தொடர எடுத்தால. இப்போ அலி ரலியல்லாஹு சொன்னாங்க 75 வயசுன்னு, கத்தாதா ரலியல்லாஹு சொன்னாங்க 90 வயசுன்னு. அதுக்கெல்லாம் போகல. 63 வயசுல விடை பெறுகிறார்கள்னா ஏறத்தால இமாம் ஜமாத்தோடு 3 நாள் வரைக்கும் 2.5 நாளைக்கு முன்னாடி வரையும் இமாம் ஜமாத்தோட தொழுதுருக்காங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு தொழுக அவங்க தனியா தொழுகிறது கடைசி நேரம் வரை தொழுதுருக்கிறாங்க. தனியா தொழுகிறது இமாம் ஜமாத்தோடு தொழுது ஒரு 2.5 நாள் முன்னாடி வரைக்கும் தொழுதுருக்காங்க. ஆயுளில எந்த ஒரு காலத்திலேயும் இன்னொருவருடைய தேவை இருக்கிறது என்று அடுத்தவர்களை சார்ந்து வாழும் ஒரு சூழல் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைக்கிறது. அதே சமயம் இது பொது சட்டம் அல்ல. 100ல சில பேர் விதிவிலக்கு இருக்கலாம். 100ல ஒரு 10%, 90% இப்படிதான் வயசாயிட்டா இப்படி ஆயிடுவாங்கிறது தான். ஆனா ஒரு 10% மாற்றமாவும் இருக்கு. நிறைய முஃபஸ்ஸிரீன்கள் முஹத்திஸீன்களுடைய வரலாறு பார்க்கிறோம். 100 வயசுக்கு மேல ஜம்முன்னு இருக்கிறாங்க. எதுவுமே இல்லாம நல்ல மெமரி பவரோட சொந்த வேலைகளை செஞ்சுட்டு. இஸ்லாமிய வரலாற்றுல பெரிய நீதிபதியா இருந்தவங்க காதி ஷுரைஹ் ரஹிமஹுல்லாஹ், அவங்க ஒரு 30-40 வயசுல நீதிபதி பதவி ஏற்றிருக்கலாம். 60 வயசு வரைக்கும் 60 வருஷம் தலைமை நீதிபதியா இருந்தாங்க. வயசு 100 தாண்டிடுச்சு. எல்லா வகையிலையும் ஆக்டிவா நல்லா இருக்காங்க. எந்த பலவீனமும் இல்லை. சில பேர்லாம் அவங்கள்ட்ட கேட்டாங்க, இவ்வளவு ஆயுசு வரையும் நல்லா இருக்கிறீங்களே,
100 வயசை தாண்டது, ரொம்ப நல்லா இருக்கிறீங்களே, எப்படி இது சாத்தியம்? சின்ன வயசுல அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டோம், அதனால அல்லாஹ் பெரிய வயசுலயே இப்படி வச்சுட்டான் அப்படின்னு சொன்னாங்க. இள வயது ரப்பினுடைய கட்டுப்பாட்டிலே இருந்து விட்டால் சில நேரம் அப்படி அமைந்துவிடும். நிறைய முஹத்திஸீன்கள் 120 வயசு, 150 வயசு சர்வசாதாரணமாக வாழ்ந்திருக்கிறார்கள், முடங்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள். இப்ப அதுதான் பிரச்சனை. முடங்கணும்னா 60 70ங்கிறதே ரொம்ப பெருசு. முடங்காவிட்டால் 90 100ஆக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. சில பேர்த்துக்கு அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறான். நிறைய சஹாபிகள் அப்படி இருந்திருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வயசெல்லாம் 120க்கு மேல, 130க்கு மேலங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிருந்தாங்க. அதாவது அனஸ் ரலியல்லாஹுடைய புருவம் தொங்கி போய் கண்ணை மூடிரும். கண்ணை மூடுற அளவுக்கு புருவம் தொங்கும். அந்த அளவுக்கு பூமி விழுந்து புருவம் எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் ஆயுள் உள்ளவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். நடைகளோடு வாழுகிறார்கள். நிறைய பேர் இன்னைக்கும் கூட உண்டு. பூமியினுடைய பல்வேறு பகுதிகளில் சில கிராமங்களை எல்லாம் சொல்றாங்க, காட்டுறாங்க. 100 வயசுக்கு மேல இந்த கிராமத்துல எல்லாருமே சாதாரணமா வாழ்றாங்கன்றாங்க. எத்தனையோ பேர் நடமாட்டத்தோடும் அடுத்தவர்களுடைய உதவி இல்லாமல். இந்த மலேசியாவுல முன்னாள் பிரதமர் ஒருத்தர் இருக்காரு, மகாதீர்னு சொல்லி. அவர் இன்னைக்கு ஜும்மாவுக்கு நீட்டா போயிட்டு தொழுதுட்டு அவரா வர்றாரு, அவரா நடக்கிறாரு, அவரா வாக்கிங் போறாரு. 100 கிராஸ் பண்ணிட்டார். அது இள வயதுல இருந்து கட்டுக்கோப்பாக இருந்ததாகவெல்லாம் அவர் பேட்டியில எல்லாம் சொல்லுவார். 100 வயசுகளை தாண்டி நிறைய நல்லடியார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லாத்துக்கும் இந்த அறுதலுல் உமர் என்கிற மோசமான வயசு, அந்த வயசுல இருக்கக்கூடாது அப்படிங்கிற பொதுவான சட்டம் அத்தனை பேர்த்துக்கெல்லாம் இருக்காரு. சரி, அப்போ இதை என்னன்னு கணிக்கிறது? ரசூலுல்லாஹ் வேணான்னு கேட்டாங்களே, ரசூலுல்லாஹ் வேணான்னு கேட்டதுக்கு இடையில நமக்கெல்லாம் ஒரு ஹதீஸ் தெரியும் இல்லையா? அதாவது இந்த உம்மத்தினுடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அமாரு உம்மத்தி மா பைன 60 இல 70. என்னுடைய உம்மத்தில் பெரும்பாலான பேருடைய வயது என்பது 60க்கும் 70க்கும் இடையில். அப்படின்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க இந்த உம்மத்துக்கு இடையில். இந்த 70 தாண்டிட்டா, இந்த தாண்டுற வயசை வேணா அமாருல் உம்மா, இது அறுதலுல் உமர், ரொம்ப தள்ளாட்டமான வயசு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த தள்ளாட்டமான வயசுங்கிறது சில அடையாளங்கள் இருக்குது. ஒண்ணு என்னன்னா, அடுத்தவர்கள் இல்லாம இவங்கனால எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்திரிக்கிறதுக்கு இப்படி ஏதாவது வேணும், இப்படி இப்படி கூட்டிட்டு போறதுக்கு வேணும், படுக்க வைக்கிறதுக்கு, உட்கார வைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே ஆள் வேணும். அடுத்தவர்களை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம். 2வது, கடமைகளை சரியாக நிறைவேற்ற முடியாத பருவம். அவங்கனால கிளீனா நின்று ஃபர்து தொழுகையை தொழ முடியாது. அவங்கனால ஃபர்தான நோன்பு வைக்க முடியாது. அவங்கனால ஹஜ்ஜு போன்ற கடமைகளை செய்ய முடியாது. இந்த மாதிரி கடமைகளை, வழிபாடுகளை நிறைவேற்ற முடியாத பருவம் அப்படின்னு இதுக்கு சொல்லலாம். இது 2வது. 3வது, நினைவு இழக்குதல். இதை சொல்லலாம். நினைவு இழக்குதல்ங்கிறது இந்த ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தள்ளாட்ட பருவம். ஃபக்தானுல் தாக்கிரா, தனக்கு எதுவெல்லாம் நினைவு கூற முடியுமோ அது எல்லாத்தையும் அந்த பவரை இழக்கிறது. இது 3வது. 4வது, அல் அஜிஸ் என்று சொல்லக்கூடிய டோட்டல் இயலாமை. எல்லா விஷயத்திலையும் இந்த இயலாமையை நம்ம எப்படி வேணாலும் வகைப்படுத்திக்கலாம். முழுமையான இயலாமை, கொஞ்சம் குறைஞ்ச இயலாமை, இப்படி எல்லாம் நிறைய இருக்கு. இதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டாம். மற்றபடி இதெல்லாம் யாருக்கும் இல்லைன்னு வைங்களேன். அவங்களுக்கு நீண்ட ஆயுள் அருட்கொடை, முசீபத்தெல்லாம் இல்லை, பெரிய அருட்கொடை. சிறந்த மனிதர் யார்? ஹதீஸ் விடை சொல்லுது, மன்தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு. யாருடைய ஆயுள் நீளமா இருக்கோ ஆனா அமலும் அழகாக இருக்கிறதோ அவங்க பாக்கியத்திற்குரியவங்க. அவங்கள போதும் நீ இந்த வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவே கூடாது. அமல் அதிக அழகாக இருப்பவருக்கு நீண்ட ஆயுள் என்பது பெரிய கிஃப்ட். அது 100 வயசாவே இருக்கலாமே. எத்தனையோ பேர் அது ஒரு காலத்தில் இருக்கிற உடல்நிலை அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு உடல்நிலையில ஏற்படுற பலவீனம் அது இது. இன்னைக்கு தான் நம்ம 35 40 வயசுல எல்லாம் ஃபைல் வச்சிருக்கோம்.
எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஃபைல், மருத்துவ ஃபைல் நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் ஃபைல் தனித்த, அந்த டாக்டர் கிட்ட போற ஃபைல் தனி, இந்த டாக்டர் கிட்ட போற ஃபைல் தனி, இது தனி, சித்தா தனி, யூனானி தனி. 30-40 வயசுலயே முழுமையான பேஷண்டா மாறி போயிடும். நிறைய இருக்கிறது. வேலூர்ல பக்காத்து சாலையத்துல முன்னாள் முதல்வர் ஒருத்தர் ஷேகாத மஜத்துன்னு சொல்லுவாங்க, நம்பரெல்லாம் மறக்காத பெரிய முஃப்தி. அவங்க 92 வயசுல ஹவுஸ்ல காலை கழுவும் போது ஒரு காலை எடுத்து இன்னொரு காலில் கழுகுவாங்க. அப்படி எதையும் பிடிக்காம, வயசு 92. தண்ணி எடுத்து ஹவுஸ்ல ஊத்துறமல்ல, நாம இன்னைக்கு இங்க ஒரு கைத்தை பிடிச்சி அங்க ஒரு இதை பிடிச்சி இல்லைன்னா இதுல ஊண்டி தண்ணி எடுத்து ஊத்துறமல்ல, ஸ்டாண்டிங்ல நின்றுட்டு கால் கழுகும் போது ஒரு காலுக்கு தண்ணி எடுத்து ஊத்திட்டு அந்த காலை இன்னொரு காலில் கழுகிறது, இன்னொரு காலில் தேய்ச்சி கழுகிறது. 92ல அதை நின்று எல்லாரும் பார்ப்பாங்க. இந்த வயசுல அவர் எப்படி தண்ணி ஊத்திக்கல. இப்ப 40 வயசுக்கே எதையாவது குடிச்சிட்டு தான் கழுக வேண்டியதா இருக்கு. தண்ணி எடுத்து ஊத்துறதோ கழுகிறதோ பலவீனத்தினுடைய உச்சத்துல. ஒரு நேரத்துல அந்த பலவீனம் இல்லை. ஆனா இப்ப இதே மாதிரி நான் சொல்ற மாதிரி 90 வயசு 100 வயசு, ஆனா அமலும் அழகாக இருந்து ஆயுளும் அதிகமாக இருந்தால் அது ரப்புடைய அருட்கொடை. இதுக்கு நேர் மாத்தமா ஹதீஸ்ல இப்படி வருது, மிகவும் மோசமான மனிதர்கள் யார் அப்படின்னா ஷபுன் நாஸ் யாருன்னா, ஆயுளும் கூடுகிறது பாவமும் கூடுகிறது. ஒரு ஆக கிழட்டு பருவத்தில் முதுமை பருவத்திலும் ரப்புக்கு மாற்றமான செயல்களை செய்கிறார், ரப்புடைய தொடர்புகளை விட்டு ரொம்ப தூரமாயிருக்கிறார். அவனுக்கு கொடுத்த ஆயுள் மோசமான ஆயுள் அர்த்தம். எனவே சிறந்த ஆயுள் என்று மோசமான ஆயுள் என்று தீர்மானிப்பது அவன் அமலை பொறுத்து. நல்ல அமலோட நீண்ட ஆயுள் கிடைச்சுன்னா ஓகே தான். சமீபத்துல கூட வந்துச்சு இங்க தப்சீர்லையா ஃபஜ்ர்லையா ஹதீஸ்லையா தெரியல, 60 வயசை தாண்டி 60 வயசு ஆயிட்டா அல்லாஹ் அவன் சொல்ற காரணத்தை மறுமையில ஏத்துக்க மாட்டான்னு வருது. 60 வயசு கீழே உள்ளவங்கள்ட்ட வேணா நான் இப்படி போயிட்டேன் அதனால இப்படி பண்ணிட்டேன், இங்க போயிட்டேன் அதனால இப்படி ஆயிடுச்சுன்னு நல்லா சொல்லலாம். 60 தாண்டினவன் காரணம் சொல்லுவதை அல்லாஹ் ஏற்பதில்லை, அல்லாஹ் ஒத்துக்கொள்ள மாட்டான் அப்படின்னு வருது. இந்த மாதிரி ஆயுளும் கூட அமலும் கூடிவிட்டால் அந்த வயசு ஓகே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனாலேயே அந்த வயசு வரைக்கும் ஏதாவது அடுத்தவர்களுக்கு பாரமாக, ஏன்னா பாரம் ஆயிட்டாவே நிறைய நமக்கு கஷ்டம் ஒண்ணு, கூட இருக்கிறவங்களுடைய கஷ்டம் ஒண்ணு. அந்த கூட இருக்கிறவங்க நம்மளுடைய பாரமா நினைக்கிறத பார்க்கறது ஒரு பெரிய கஷ்டம். யாராவது அந்த கடைசி வரைக்கும் ஒரு சொத்தை எதையாவது கையில வச்சுக்கிட்டே இருந்தா நல்லா பாத்துக்கிறாங்க. கடைசி வரைக்கும் அவர் அதை எழுதி கொடுக்கவே கூடாது. மௌத்தா போன பிறகு எடுத்துக்கொண்டு சொல்லிடணும். எழுதி முடிச்சிட்டாரு வேற மாதிரி ஆயிரும். ஒண்ணு எழுதாம அதை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கும். ஒன்னே ஒண்ணு நல்ல வாடகை வர்ற மாதிரி உன்னை கையில வச்சுக்கிட்டு அது அப்படியே இருக்கணும். அந்த வாடகைக்காக வேண்டியே பார்ப்பான். ஏன்னா காலம் அந்த மாதிரி காலம். நிறைய பஞ்சாயத்துகள் எல்லாம் பார்க்கிறோம், தகப்பனையும் தாயையும் உட்கார வச்சுக்கிட்டே நான் பார்க்கல, என்னால முடியாது, அவனை பார்க்க சொல்லு இவனை பார்க்க சொல்லு. அவங்களுக்குள்ள மக்கள் அவங்க இல்லாதப்போ பேசிட்டா கூட பரவாயில்ல, அவங்க இருக்கிறப்போ நாம பார்க்க முடியாது, இவங்க பார்க்க முடியாது. கடைசியில ரொம்ப பெரிய நல்ல மனுஷன் மாதிரி சரி நானே பார்க்கிறேன், 2 பேர்த்தையும் கூட்டிட்டு போய் நானே பார்க்கிறேன், ஆனா அந்த வர்ற வாடகை எனக்கு மட்டும் வரணும், வேற யாருக்கும் போகக்கூடாது. மக்கள் யார் நான் பார்க்கறேன்ல எனக்கு அதை கொடு. அதாவது ஊதியத்தை வாங்கி கொண்டுதான் பெற்றோரையே பார்க்கணும். இதையெல்லாம் காதுல கேட்கிற அளவுக்கு ஆயுஷ் இருக்கிறதே கஷ்டமான விஷயம். அந்த ஆயுள் இவ்வளவு தூரம் வந்துடக்கூடாது. மற்றவர்கள் நம்மை பாரமாக கருதுவதை பார்க்கிற சூழல், இது எல்லாமே இந்த சொத்து செய்யற வேலை. ஒரு முஸ்லிம் கோர்ட்ல வழக்கு இருக்கு. முஸ்லிமான தந்தை எங்களுக்கு சரியா கொடுக்கலன்னு சொல்லி ஒட்டுமொத்தமா இருக்கிற 6 மக்கள்ல 2 பெண் மக்கள் வழக்கு போட்டிருக்கு. யாரு மேல? தந்தை மேல. எங்களுக்கு சரியா செய்யல, மீதி 4 பேருக்கு செஞ்சாங்க.
அந்த 2 பிள்ளைய போட்ட வழக்குக்கு இப்ப அந்த வயசானவர் வீல் சேர்ல நீதிமன்றத்துக்கு வந்துட்டு போறாரு. வந்து கேஸை சந்திச்சுட்டு போற மாதிரி. அதாவது எவ்வளவு தூரம் பணமும் சொத்தும் ஏதாவது பேலன்ஸ் எல்லாம் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வச்சிருக்காரோ அவ்வளவு தூரம் தான் அவங்கள பாக்குறதுங்கிறப்பதான் இந்த ஹதீஸ் ஞாபகம் வருது. ஏன் ரசூலுல்லாஹ் அருதருல் உமர்னு துவா செஞ்சாங்க? ரொம்ப அற்பமான பருவத்தை விட்டும் யாரெல்லாம் நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன்னு கேட்டாங்க. அதே மாதிரி பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு, உமர் ரலியல்லாஹு, உஸ்மான் இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு இந்த மாதிரி சஹாபாக்கள்லாம் அந்த பிட்வீன் 60க்கு 70க்கு இடையில போயிட்டாங்க. 80 தாண்டினவங்க உஸ்மான் ரலியல்லாஹு. இதெல்லாம் 60 சில்லறையில எக்கச்சக்கமான சஹாபாக்கள். அந்த 60க்கும் 70க்கும் இடையில என்னுடைய உம்மத்தின் ஆயுட்காலம்னு சொல்லிட்டா அப்ப அதை தாண்டிய பருவம் எல்லாம் இப்படிப்பட்ட பருவமாக கணிக்கப்படுகிறது. இதுல ஒரு காசும் இல்லாத பெற்றோரா இருந்தா அவர் எப்போ மௌத்தா போவாரு அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறதும் பேசுறதும் அல்லது கொண்டு போய் மாசம் ஒரு பணத்தை கட்டி முதியோர் இல்லத்துல கொண்டு போய் விட்டுறதும் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக பெருகி இருக்கிறது அல்லவா? முதியோர் இல்லங்கள் எக்கச்சக்கமா வந்துருச்சு. இதுல என்னன்னா மக்களை விட்டு கொடுக்காத பெற்றோர்கள் எனக்கு அங்கதான் நல்லா இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க அல்லது சொல்ல வைக்கப்படுறாங்க. எனக்கு அங்க வீட்டிலாம் இருக்கிறத விட இங்க முதியோர் இல்லத்துல இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க மனசுக்குள்ள அது எவ்வளவு வலிக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அல்லது அந்த நேரத்திலையும் தங்களுடைய மக்களை விட்டு கொடுக்க கூடாது, இங்க கொண்டு வந்து தள்ளிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக நான் இங்க நல்லா இருக்கேங்கிறாங்க. ஆனால் வயசான காலத்தில் அவர்கள் வேறு சொந்தம், வேறு சூழல், சாப்பாடு, மருந்து, யாரோ பராமரிக்கிற பணியாளர்கள், சுத்தியும் தன்னை பார்க்கறதுக்கு மக்கள் இல்லை, கொஞ்சம் விளையாடுறதுக்கு பேரம்பேத்தி இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஒரு கட்டலும் ஒரு முசல்லாமும் கொடுத்து நீங்க இருந்துக்கோ அப்படின்னு கொண்டு போய் விடுற கொடுமையெல்லாம் இந்த பருவத்துக்கு வந்துருதுங்கிறதுனாலயோ என்னவோ பல்வேறு அர்த்தங்களை உள்ளடக்கித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சிடறாங்க. அர்தலுல் உமர் என்கிற பருவம் வரைக்கும் வர வேணாம். இங்க நாம பல தடவை தப்சீர்ல சொல்லியிருக்கிறோம் ஒரு செய்தி, இங்கேயும் அது வருது. வகால இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய குர்ஆன் விரிவுரையாளர், அவங்க சொல்றாங்க, மன் கரஅல் குர்ஆன லம் யுரத்த இலா அர்தலில் உமரி. குர்ஆனை பழக்கமாக ஓதி வரக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் இப்படிப்பட்ட மோசமான வயசுக்கு தள்ளப்பட மாட்டார்கள். அப்படின்னா அவங்க 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தாலும் நினைவாற்றலோடும் சுயமாக தன் வேலையை செய்து கொள்ளுகிற சக்தியோடும் அவர்கள் வாழ்வார்கள். ஒண்ணு அல்ல 70லயோ 80லயோ 90லயோ எப்ப வேணாலும் கூப்பிடுவான். ஆனா குர்ஆனை ஓதிக்கிட்டே இருந்தாருன்னா அவரை எப்ப கூப்பிடுறதா இருந்தாலும் அந்த வயசு வரைக்கும் அவர் அடுத்தவர்களை சார்ந்து வாழ மாட்டார். அவர் நினைவிலே தடுமாற்றம் இருக்காது. அவர்னால முடியலைங்கிற மாதிரி வராது. அடுத்தவங்களை சார்ந்து வாழலைன்னாவே அது ஒரு பெரிய விஷயம். அடுத்தவங்களை சார்ந்து வாழல. இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அப்படி ஒரு சார்ந்து வாழக்கூடிய சூழல் நம்ம குடும்பத்துல ஏற்பட்டுட்டால், தாயாருக்கோ தகப்பனாருக்கோ தாத்தாவுக்கோ நம்முடைய தகப்பனாருடைய தகப்பனாருக்கோ யாருக்காவது ஏற்பட்டு குடும்பத்துல இருந்துச்சுன்னா, முஸ்லிம் சமுதாயம் கவனிக்க வேண்டிய செய்தி என்னன்னா, அவங்கள பராமரிக்கிறதுக்கு அல்லாஹ் பெரிய கூலியை வைத்திருக்கிறார். இது கொஞ்சம் கஷ்டமும் கூட, கொஞ்சம் கஷ்டம். சொன்னதுக்கு மாத்தமா செய்வாங்க. இந்த குழந்தை இந்த ட்ரெஸ்ஸை தான் போடுவேன்னு அடம் பிடிக்குமல்ல, அந்த வயசுல அவங்க அண்ணன் மாதிரி எல்லாம் அடம் பிடிப்பாங்க. வெளியில போகக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருப்பான். ஆனா அவங்கள உட்கார வைக்க முடியாது. எனக்கு அங்க கூட்டிட்டு போ, இங்க கூட்டிட்டு போ, அந்த கல்யாணத்துக்கு போறேன், இந்த இதுக்கு போறேன், விசேஷத்துக்கு போறேன், நிறைய அதாவது குழந்தைகள்கிட்ட ஒரு வார்த்தை நச்சரிக்கிறதுமா, குடிவாதம் பிடிக்கிறது, அது வரும் பெரியவங்கள்ட்ட. இந்த வயசில் நம்முடைய குடும்பத்தில் அப்படி யாராவது இருந்து விட்டால் அவர்களை நாம் பார்க்கிறோம் என்றால் அது அல்லாஹ் கொடுத்த பாக்கியம், அல்லாஹ் நமக்கு கொடுத்த பாக்கியம். மனசு கோணாம கொஞ்சம் பார்க்க வேண்டும். அது நஜீஸை சுத்தம் செய்வதாக இருந்தாலும், துணி மாற்றி விடுவதாக இருந்தாலும் நிறைய அப்படி
பெத்த தாய இதே சென்னையில கொண்டு வந்து யாரோ ஒரு விஐபின்னே வச்சுக்கலாம், ஒரு விஐபி ஒரு முதியோர் இல்லத்துல கொண்டு போய் பெத்த தாயை விட்டுட்டு மாசம் பணம் மட்டும் அனுப்பிச்சிட்டு அழுகையோட இருக்கிற அந்த அம்மாவுக்கு வாரத்துல ஒரு நாள் இவர் பார்க்க போறாராம். அல்லாட்ட இவர் நல்ல பேர் வாங்குறதுக்காக பார்க்க போறதுக்கு முன்னாடி அங்க போன் பண்ணி அங்க கவனிக்கிற ஆயம்மாவுக்கு போன் போகுது. என்னன்னா, ஒரு 11 மணிக்கு வருவேன், அதுக்குள்ள கொஞ்சம் குளிக்க வச்சு சுத்தி எல்லா பக்கம் பவுடர் எல்லாம் போட்டு வைங்க, இங்க பக்கத்துல வர முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல, வாரம் கரெக்டா அந்த டைம்ல போன் வந்துடும். குளிக்க வச்சு பவுடர் எல்லாம் போட்டு வச்சு சுத்தியும் அத்தரெல்லாம் கொஞ்சம் ஊத்தி வச்சிருவாங்க. அந்த அம்மா பக்கத்துல போறப்ப ஒரு நாட்டம் அடிக்குதான். இந்த அம்மா பக்கத்துல கட்டல்ல படுத்திருக்கு, கொஞ்சம் தூர டிஸ்டன்ஸ்ல இப்படி சேர்ல உட்காந்து அம்மாவை பார்த்துட்டு நல்லா இருக்கியா அப்படின்னு 2 வார்த்தை பேசிட்டு இவர் எந்திரிச்சு போயிடுவாராம். இவர் வாரம் போய் தாயை பார்க்கிற அல்லாட்ட நல்ல பிள்ளைன்னு பேர் வாங்கிக்கிறதுக்கு, அதாவது வயதான காலத்துல வச்சு பார்க்கறதுக்கு இறைவன் உனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான் என்று அதை புரிய வேண்டும். இதெல்லாம் இந்த காட்சிகள் சிலதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அந்த ஹதீஸை படிச்சா தெரியும். ஏன் ரசூலுல்லாஹ் இந்த வயசு வரைக்கும் என்னை வாழ வைக்காதேன்னு துவா செஞ்சாங்க அப்படிங்கிறதை பார்க்கிற போது, இப்போ யாராவது சொல்ல வந்த விஷயம், திருக்குர்ஆனை நேமமாக ஓதுகிற பழக்கம். ரம்ஜான் அல்ல, வழக்கமாகவே டெய்லியும் கொஞ்சம் குர்ஆன். அது எவ்வளவு, ஒரு பேஜ் 2 பேஜ், ஒரு ஜுசு, ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு, அரை ஜுசு, எவ்வளவு முடியுமோ அவ்வளோ குர்ஆனோடு டெய்லியும் டச்சிங்ல இருக்கக்கூடிய மனிதர்களை இந்த மாதிரி மோசமான பருவம் என்பது அவர்களுக்கு ஏற்படாது என்று சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் இக்ரிமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நிறைய ஆயத்துகளுக்கு இப்படி அனுபவம் சார்ந்த செய்திகளை இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு எழுதி தருவாங்க. இவங்க உலகத்தில் குர்ஆன் விரிவுரையாளராக இருந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய காசான குறிப்பான மாணவர். அவரை பக்கத்திலேயே உட்கார வச்சு கிட்டத்தட்ட 30 வருஷம் காலுக்கு விலங்கு போட்டு வச்சிருந்தாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, நீ விட்டா ஓதாம ஓடி போயிருவேன்னு சொல்லி விலங்கு போட்டு வச்சு, தேவைகளுக்கு மட்டும் விலங்கு, கால் விலங்கு அவுத்து விட்டுட்டு, அந்த காலத்துல முட்டி போட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க, விலங்கு போட்டு வைக்கிறது, யானையை போட்டு வச்ச மாதிரி. இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு காலில் விலங்கோட உட்கார்ந்து 30 வருஷத்துக்கு பக்கம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனுடைய ஞானங்களை கற்றோம். இந்த மாதிரி நிறைய ஆயத்துகளுக்கு அனுபவம் சார்ந்து நிறைய செய்திகளை எழுதணும். அவங்க சொல்றாங்க, கன்ஃபார்மா குர்ஆனோடு நீண்ட தொடர்புடையவர்களுக்கு பெரும்பாலும் இப்படி ஏற்படாது என்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஆயத்துல உங்களை படைச்சான், உங்களை மௌத்தாக்குறான், உங்களை தள்ளாடுற வயசு வரை கொண்டு வர்றான். அந்த வயசு எப்படி இருக்கும், அறிந்ததெல்லாம் அறியாமல் போகும். அல்லாஹ் சக்தி உள்ளவன், அல்லாஹ் நன்கு அறிந்தவன். இந்த சக்தி உள்ளவன் இந்த ஆயத்தை ஏன் முடிக்கிறன்னா, இந்த ஆயத்துக்குள்ளேயே மறுமை சார்ந்த செய்தியும் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, உங்களை படைச்சான், உங்களை உருவாக்கினா, இப்படி தள்ளாடுற வயசு வரைக்கும் வச்சான்னு வரும்போது, உங்களை மௌத்தாக்குறவன் திரும்ப எழுப்புறதுக்கு அவனுக்கு உயிர் உண்டு. கர்ப்பத்துக்குள்ள இப்படி ஒண்ணும் இல்லாம உள்ள சுருண்டு கிடந்த உங்களை கொண்டு வந்து வெளியில போட்டு உங்களை ரெடி பண்ணாங்களா. இந்த ரெடி பண்ற கருவியல் சார்ந்த அறிஞர்களுடைய இதெல்லாம் பார்த்தா, இந்த குழந்தையை உருவாக்குற விதம் வார்த்தைகள் எல்லாம் சொல்ல முடியாது. குழந்தை தாய் வயிற்றுக்குள்ளிருந்து வெளியே வரும்போது கொலன்னு வரும். தலையை தொட்டு பாருங்க, பொதுக்குன்னு உள்ள போகும். தலையில நமக்கு இப்ப இருக்கிற திக்னஸ் குழந்தைக்கு இருக்காது. குழந்தையுடைய தலை கொலன்னு இருக்கும், உடம்பு பூரா அப்படி இருக்கும். அது வெளியில வந்ததுக்கு அப்புறம் ரப்புடைய ஏற்பாடு கொஞ்சம் கொஞ்சமா ஏத்துறான்ல, சக்திகளை ஏத்துறான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த தலை ரப்பர் மாதிரி ஆகும். நம்ம தலை மாதிரி இருக்கு, நம்மளது ஓடு மாதிரி இருக்கும். இப்போ இல்ல, குழந்தைக்கு கொலன்னு வெளியே கொண்டு வந்து அது கொஞ்ச நாள்ல ரப்பர் மாதிரி ஆகும். அதனாலதான் உங்களுக்கு 3 மாசம் 6 மாசத்துல எல்லாம் தொட்டிலிருந்து விழுந்தாலோ கட்டில இருந்து விழுந்தாலோ தலை பெருசா எல்லாம் பாதிக்காத காரணம், அந்த பருவம் பூரா தலை ரப்பர் மாதிரி இருக்கும். அதையெல்லாம் தாண்டும் போதுதான் ஓடு மாதிரி வரும். ஓடு மாதிரி வரும்போதுதான் முழு மனுஷன் ஆகிறது. ஒவ்வொரு உறுப்பையுமே நேர்த்தியா அங்கிருந்து கர்ப்பத்திலிருந்து அப்படியே முசல்சலா கொண்டு வர்றான். இதெல்லாம் தானா உருவாச்சுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய பைத்தியகாரத்தனம் அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அல்லாஹ்
மனித படைப்பிலே உள்ள அத்தாட்சிகள்னு இங்க கொண்டு வந்து பேசுறான். நான் படைத்தது அத்தாட்சி, நான் மௌத்தாக்குவது அத்தாட்சி, அறியாமல் போகிற ஒரு பருவம் வரை உங்கள் ஆயுளை கொடுத்து உங்களை வாழ வைப்பது அத்தாட்சி. ஒரே ஆயத்துல 3 அத்தாட்சிகளையும் சொல்றான். எப்படி நீ இல்லாமல் இருந்தாய், உன்னை கர்ப்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து இருப்பவனாக ஆக்கினேன். இருப்பவனாக இருந்த உன்னை திரும்ப மௌத்தாக்கி இல்லாமல் ஆக்கினேன். இதன் மூலம் சொல்ல வர்ற செய்தி, மறுமை என்னாலே முடியும். நீ இருப்பவனாக இருக்கிறாய், மௌத்தாக்கன்னா இல்லையா, திரும்ப உன்னை இருப்பவனாக என்னால எழுப்ப முடியும் என்கிற மறுமையினுடைய அந்த கொள்கையை வைக்கிறதுக்கு தான் இங்க அல்லாஹ் சொல்றான். எழுப்ப முடியுமா? ஹஷர் என்று மஹ்ஷர் என்று மனிதர்களை மீண்டும் எழுப்பி கொண்டு வந்து நிறுத்த முடியுமா? என்னாலே முடியும் என்பதை காட்டுவதுதான் இங்க வேலை. அல்லாஹ் தொடர்ந்து பேசுகிறான். உங்கள சில பேருக்கு சில பேரை விட ரிசுக்கில் அல்லாஹ் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். சில பேருடைய ரிசுக்கை விட சில பேருக்கு வச்சிருக்கான். ஆனா நீங்க அந்த ரிசுக்கை வாங்கிட்டு உங்க கண்ட்ரோலுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க தர்றதில்லை. வல்லதீன ஃபுத்திலும், உங்க கண்ட்ரோலுக்கு கீழே உள்ளவங்களுக்கு யார் யாரோ மனைவியோ மக்களோ உயிரினங்களோ ஆடு மாடுகளோ உங்க கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நீங்க தர்றதில்லை. அல்லாஹுவின் ஞானத்தை கொண்டு அவர்கள் என்ன நிராகரிக்கிறார்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இதுவும் தானா வந்ததில்லை. ரிசுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி வரமாட்டேங்க. தானா வல்ல, இது இறைவனின் அத்தாட்சி தான் ரிசுக்குங்கிறதுக்கு இதுவெல்லாம் ஆதாரம். நல்ல ஆதாரம் என்ன தெரியுமா? ரொம்ப அறிவாளியா இருப்பார், காசு கையில இருக்கார், நல்ல அறிவாளி, பயங்கரமான அறிவாளி. நம்ம நினைச்சுக்குவோம் இவரெல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிச்சா ஒண்ணுமே இருக்காது. ஆனா மறுபக்கம் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லாத ஆளா இருப்பார். அவரு பார்த்தா எக்கச்சக்கமா ஆண்டவன், போலீஸ் பயங்கரமான கோடிகள். ஹதீஸ்ல வருது இல்லையா, அதாவது கை நாட்டு ஒண்ணுக்குமே ஆகாதவன், எழுத படிக்க தெரியாதவன், ஆடு மாடு மேய்ப்பவன் எல்லாம் உயரமான பில்டிங்களை கட்டுவான்னு வருது. ஃபேமஸான ஹதீஸ் ஒண்ணு, ஹதீஸ் ஜிப்ரீல்னு பேரு, ஜிப்ரீலுடைய ஹதீஸ். அதுல கியாமத்துடைய அடையாளங்கள்ல அப்படிதான் வருது. அந்த தாவலர் வாத்துல் இப்லி, ஆடு ஒட்டகம் மேய்க்கக்கூடியவன் எல்லாம் உயரமாக பில்டிங் கட்டுவாங்க. இன்னைக்கு 50 மாடி 60 மாடி எல்லாம் கட்டிட்டு இருக்காங்க. நல்லா போய் விசாரிச்சா கையெழுத்து போடுறதுக்கே தெரியாது. ஆனா இங்க பயங்கரமா உட்கார்ந்து உலக அரசியல் வரை பேசிட்டு இருப்பான் திண்ணையில. ஆமா, ஒரு காசும் இருக்காது. இது இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை, எல்லா காலத்திலும். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்ட மேதை, சமயங்கள்ல கவிதை எழுதுவாங்க. யாரு? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி எழுதின கவிதை எல்லாம் தனியா தொகுத்து வச்சிருக்காங்க. தீவான் அப்படின்னு பேரு, தீவானே ஷாஃபி. ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி கவிதையில ஒரு வரி இருக்கு, وَمِنَ الدَّلِيلِ عَلَى الْقَضَاءِ وَكَوْنُهُ بُؤْسَ اللَّبِيبِ وَطَيِّبَ عَيْشِ الْأَحْمَقِ அப்படின்னு ஒரு பைத்து. அல்லாஹுடைய விதி உறுதியா இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் என்னவென்றால், அறிவாளி இங்கே வறுமையாக இருப்பதும் முட்டாள் இங்கே சிறப்பான வாழ்க்கை வாழுவதும். இது ஷாஃபி இமாமுடைய கவிதை. அறிவாளி ஒண்ணுமில்லாம உட்கார்ந்துருக்கான். அஹ்மக்கு தய்யிபல் ஐஷ், அஹ்மக் முட்டாள் என்பவன் வாழ்க்கையில ஆக தய்யிபல் ஐஷாக சிறப்பான வாழ்க்கையை வாழுகிறான். எல்லாமே விஞ்ஞானம், எல்லாமே அறிவியல். அப்படின்னா அறிவு என்ன சொல்லுது தெரியுமா? அறிவு சொல்ற பிரகாரம் நல்ல அறிவு உள்ளவன்ட்ட நிறைய காசு இருக்கணும். இவன் சரியா அறிவே இல்லாதவன் அல்லது படிக்காதவன் அல்லது கை நாட்டு அப்படின்னா இவன்கிட்ட காசு கம்மியா இருக்கணும். ஆனா அப்படி இல்லையே, எல்லாமே மாறுது. ரிசுக்கு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. சில நேரம் தான் சொல்றான், சிலரை விட சிலரை ரிசுக்கில் மேம்படுத்தி வைத்திருக்கிறான். இன்னொரு கதை இருக்கு, கொடுத்திருப்பான், நிறைய அனுபவிக்க முடியாம வச்சிருப்பான், அது வேற. ராஜா இருக்காருன்னு வைங்களேன், ராஜாவுடைய சாப்பாட்டு சீட்டுக்கு முன்னாடி சாதாரணமாகவே 30 டிஷ் இருக்கும். 30 வகையான உலகத்துல ஊர்றது, பறக்கிறது, நடக்கிறது, ஆடு மாடு கோழி காடை கௌதாரி எல்லாம் இருக்கும். ஒன்ன எடுத்து சாப்பிட முடியாத அளவுக்கு ஆண்டவன் வச்சிருப்பான். சாப்பிட முடியாது, இருக்குது இல்லையா? இருக்குது, எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு பக்கம் பசியோட இருக்கிறான், அவனுக்கு ஒரு ரொட்டி கிடைக்க மாட்டேங்குது. ரொட்டிக்கு வழி இல்லாம ஒருத்தன் கோர பசியில இருப்பான்.
இங்க எல்லாம் இருக்குது, ஆனா அவனால சாப்பிட முடியறது இல்லை. இப்ப என்னன்னா, நிறைய இருந்தும் ஆரோக்கியத்தை எல்லாம் எடுத்து விடுகிறான். ஒரு பக்கம் என்னென்னத்தையோ எடுத்துட்டவன் நிறைவான ஆரோக்கியத்தை அங்க கொடுத்துட்றான். உண்மையாலுமே எல்லாமே அறிவியலும் விஞ்ஞானம் சொல்றபடியா இருந்தா கரெக்டா சிஸ்டமேட்டிக்கா தானே நடக்கணும். இது ஏன் இப்படி ஏற்றத்துக்கு மாற்றமா எல்லாம் நடக்க வேண்டும்? விருப்பமான உணவுகள் எல்லாம் வைக்கப்பட்டும் கூட அதிலிருந்து ஒரு கவனத்தை கூட எடுக்க முடியாத அளவுக்கு ஒருவனை வைத்திருப்பது யார் வச்சிருக்கா? வயிறு முழுக்க உணவு சாப்பிட வேண்டும் என்று நினைப்பவனுக்கு ஒரு ரொட்டி கூட கிடைக்காம போறதுக்கு இதுக்கெல்லாம் காரணம் யார்? ரிஸ்க் அவனுடைய கட்டுப்பாடு. அது அல்லாஹு தஆலா அந்த கர்ப்பத்துல இருக்கிற குழந்தை வெளியே வர்ற வரையும் எப்படி உணவு கொடுத்தாங்க? தாயினுடைய ரத்தம் தாயினுடைய வழியாக அவள் கர்ப்பப்பைக்குள்ளேயே தேவையான உணவோடு வெளியே வந்த பிறகுதான் பசிக்காக கத்தும். உள்ளுக்குள்ள எல்லாம் கத்துற வேலையே இல்லை. கரெக்டா டைமுக்கு எல்லாம் போயிடும் அர்த்தம். ரப்புடைய ஏற்பாடு 10வது மாசம் அது முடிஞ்சு டெலிவரி ஆகி வெளியே வர்ற வரையும் தேவையான எல்லாத்தையும் பண்ணிடுவான். அதாவது குழந்தைக்கு கர்ப்பத்துக்குள்ள கொடுக்குறாங்க, பறவைகளுக்கு கூட்டுக்குள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் நபி அவங்களுடைய தஸ்பீகள் ரொம்ப ஃபேமஸானது. அவங்க அல்லாஹ்வை கூப்பிட்டு துவா செஞ்ச தஸ்பீகள்லாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஒரு தஸ்பீக் என்ன தெரியுமா? யா ராஸிகன் நுஆபி ஃபீ உஷ்ஷி. நுஆப்னா பறவையுடைய குஞ்சு. காக்கா முட்டை பொறிச்சு குஞ்சு பொறிக்குதுல, இத்தனூன்னு இருக்குமே குஞ்சு, அதுக்கு பேரு நுஆப். காகத்தினுடைய குஞ்சுக்கு அதன் கூட்டில் உணவளிப்பவனே அப்படின்னு தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்ட, அல்லாஹ்வை கூப்பிட்ட வார்த்தைகள் இதெல்லாம். யா ராஸிகன் நுஆப், அந்த பறவை குஞ்சுக்கு ரிஸ்க் அளிப்பவனே. யுஹ்ஷிஹின்னா அதனுடைய கூட்டுக்குள்ள. முன்னாடி தஃசீர்கள்ல ரிஸ்க பத்தி படிக்கிறப்ப வந்திருக்கு 12வது ஜுஸ்ல. காக்காவுக்கு முட்டை குஞ்சு பொறிச்ச உடனே வெள்ளை வெளேன்னு இருக்கும். வேணா நீங்க அதை தேடி பாருங்க. இதுல வெள்ளை வெளேன்னு இருக்கும். காகம் போல கருப்பா இருக்கவே இருக்காது. புல் வெள்ளையா இருக்கும், நூனா வரும். அதனுடைய முட்டையை விட கொஞ்சம் பெருசா இருக்கும், அவ்வளவுதான். அது வெளியில வந்த உடனே தாய் தந்தையாக இருக்கிற பராமரிக்கிற காகம் சந்தேகப்பட்டு, இது நம்மளது இல்லை, நம்மளது கருப்பாவுல இருக்கணும், இது என்ன வெள்ளையா இருக்குதுன்னு சொல்லி விட்டு போட்டு போயிடும். அந்த விட்டு போட்டு போறப்போ எந்த கூண்டுல அந்த குட்டி அந்த பறவை குஞ்சு இருக்குதோ அதுக்கு ஒரு புழு, உணவுக்கு ஒரு புழு தேவை. அந்த புழுவை கொண்டு அதனுடைய இந்த ரத்த கலர்ல பிளட்டிஷா இருக்கிற அந்த ரெட்டிஷா இருக்கிற அந்த வாய்க்கிட்ட அந்த புழு வரும். அந்த புழுவை எல்லாம் உள்ள தள்ளுவான், தானா அது வரும். ஏன்னா இது எங்கேயும் ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து போய் சாப்பிடுற அளவுக்கு முடியாது, அங்கேயே இருக்கும். புழுவு நகுந்து வாய்க்கு வரும், சாப்பிடும். சுமார் 10-12 நாள் வரைக்கும் தேவையான போதெல்லாம் புழு வந்து வாய்க்குள்ள சாப்பிட உடம்பு கருப்பாகும். சாப்பிட இந்த வெள்ளை உடம்பு கருப்பாகும். ஒரு 10-12 நாள் கழிச்சு பார்க்கிற காகம் இது நம்மாளுதான் அப்படின்னு அப்புறம் ஏத்துக்கும். அது மீண்டும் அதனுடைய பராமரிப்புக்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய தஸ்பீகை நினைச்சு ஆச்சரியமா இருக்கு. இதை சொல்றாங்க, எதை? பறவை குஞ்சுக்கு அதன் கூட்டிலே உணவளிக்கிற ரப்பே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பெற்றோர்கள் எல்லாம் கைவிட்ட காலத்திலும் நீதான் ரிஸ்க் தந்தாய். யா ராஸிகன் நுஆப், அந்த பறவை குஞ்சுக்கு ரிஸ்க் அளிப்பவனே, கூட்டுல வச்சு ரிஸ்க் கொடுத்தவனேன்னு கேட்கிறான். இந்த மாதிரி எல்லாருக்கும் ரிஸ்க் அல்லாஹ் வசம். இதுவும் தானாக நடக்கிறது என்றால் இந்த ஏற்ற வித்தியாசம் எல்லாம் வரவே கூடாது. ஆனால் வருகிறது. இதெல்லாம் இருந்துட்டு பின்ன எப்படி அல்லாஹுவினுடைய நிஅமத்துகளையா அவர்கள் நிராகரிக்கிறார்கள் என்று கேட்கிறார். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா விலங்கினங்களை, பறவைகளை, கனிவர்க்கங்களை எல்லாம் சொல்லிவிட்டு மனித வாழ்க்கையில இனி என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படின்னு வரிசையா சொல்லி வரக்கூடிய அத்தாட்சிகள் தான் இந்த ஆயத்துகள் எல்லாம். துஆ செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா திருக்குர்ஆனில் அவன் கூறுகிற வாக்கியங்களிலே இருந்து, அவன் சொல்ல வருகிற படிப்பினைகளிலே இருந்து பாடங்களை பெற்று
வாழும் காலமெல்லாம் அவனோடு சார்ந்தும் அவன் தொடர்புடையவும் நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைத்து தருவானாக. اللهم إنا نسألك من خير ما سألك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. اللهم إنا نعوذ بك من شر ما استعاذك منه عبدك ونبيك وحبيبك محمد صلى الله عليه وسلم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.